ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த பாயில்ட் எக் ஃப்ரைஸ் அண்ட் கோகனட் கார்லிக் சிக்கன் ஃப்ரை இருக்கு இல்லைங்களா, அதோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை நீங்கள் போட்டிங்கன்னா டெய்லி நாங்கள் வந்து எதாவது செஞ்சு பார்த்து நாங்கள் சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு கட்லெட். என்ன கட்லெட்னு கேட்குறீங்களா? சோயா பீன்ஸ் கட்லெட்ஸுங்க. ஸோ நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு வார்ம் வாட்டரில் 1/4 கிலோ சோயா பீன்ஸை நம்ம ஊற போட்டுக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு ஒரு சைடில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த சோயா பீன்ஸை நல்லா தண்ணி வற்ற புழிஞ்சு எடுத்து அப்படியே நம்ம மிக்சியில் போடலாம். மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா போதுங்க. தென் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது, எண்ணெய் ஊற்றியாச்சு, பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி வெட்டி வச்சிருக்கிறது நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை வாசம் போன 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அளவு இருக்கிற டீஸ்பூனுங்க 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், அந்த மாதிரி அளவு இருக்கிற டீஸ்பூன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைங்க, சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற மின்ட் லீஃப், அதாவது புதினா இலை. இப்போ கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற நம்ம சோயா பீன்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு எம்டி பவுலுக்கு இதை மாற்றிடுவோங்க. இப்போது மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா பிசையணும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக இதை எடுத்து கட்லெட் ஷேப்பில் நம்ம பண்ணிக்குவோம். சரிங்களா? நம்ம இந்த அளவுக்கு சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டதுனால 22லேருந்து 25 கட்லெட் வரைக்கும் வருதுங்க. ஒரு முட்டையை நம்ம ஒரு பவுலில் உடைச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஷாலோ ஃப்ரை தான். இப்போது நம்ம ஒரு கட்லெட்டை எடுத்து கலக்கி வச்சிருக்கிற முட்டையில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பிரெட் க்ரம் பவுடரில் ஒரு முக்கி எடுத்துட்டோம்னா அப்படியே நம்ம அடுப்பில் காயிற எண்ணெயில் போடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், கட்லெட்ஸ் ஆர் ரெடி. இப்போ நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போகிறதில்ல ஆசம். நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா நான் செஞ்சது இல்லையா. வியூவர்ஸ், இந்த கட்லெட்டை நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒரு 4-4:30 மணிக்கு ஈவினிங்கில் ஒரு சூடான கப்பியோட அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை நான் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் with different kinds of topics. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.